இன்று ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. மக்களை சந்திக்காதவர் எங்களை எதிரி என்கிறார். விஜயை சாடிய அமைச்சர் KN நேரு. தேர்தலில் தனித்து போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்ற விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. விஜய் வசதிக்காக பனையூர் தேவைப்படும் போது மக்கள் வசதிக்காக பரந்தூர் தேவைப்படாதா? தமிழிசை கேள்வி. கூட்டணி விஷயத்தில் அமித்ஷாவின் கருத்தே இறுதி கருத்து. அண்ணாமலை பேட்டி. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் புதிய பாடத்திட்டம். CBSE தகவல். பீகார் வரலாற்றில் லாலு பிரசாத்தின் ஆட்சி காட்டு ராஜ்யம் என்று அழைக்கப்படும். அமித்ஷா சாடல். பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலை இந்திய வேதங்கள் வழங்கியுள்ளன. இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோம்நாத் கருத்து. டோங்காவில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மியான்மரில் 3வது நாளாக மீண்டும் நிலநடுக்கம். பொதுமக்கள் அச்சம். மகாராஷ்டிர மசூதியில் ஜெலட்டின் குச்சிகள் வெடிப்பு. 2 பேர் கைது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்தால் தக்க நடவடிக்கை எடுப்போம். ஹிஸ்புல்லா எச்சரிக்கை. ஹிமாச்சல பிரதேசத்தில் பயங்கர நிலச்சரிவு. 6 பேர் பலி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயில் கொளுத்தும். வானிலை மையம் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.